நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காஞ்சி டைம் செய்திகள். செய்தி தகவல். அபுபக்கர். நந்திவரம் கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் சாலை மசூதி ஆண்டு விழா. செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகராட்சி நெல்லிக்குப்பம் சாலையில் அமைந்துள்ள நுவைஸ் ஜிம் மசூதி மற்றும் அரபி பாடசாலை ஆண்டு விழா மசூதி தலைவர் முன்னாள் கவுன்சிலர் அப்துல் காதர் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மசூதி துணைத் தலைவர் இஸ்மாயில், செயலாளர் பி இஸ்மாயில், துணைச் செயலாளர் அகமது கமல்பாசா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் முகமது காசிப்பி, ரிஷ்வான் ஷெரீப், கே அஜிமுத்தீன் ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக பாலவாக்கம் மசூதி தலைமை இமாம் அபுபக்கர் உஸ்மானி ஹஜ்ரத், கே சையது அபுதாகிர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்ட அரசு காஜி பஜுல் ஹக் தாவூதி, சிங்கப்பெருமாள் கோயில் மதராசா முதல்வர் கே முகமது பாகவி, செங்கையில் வட்டார ஜமாத் துணைத் தலைவர் அப்துல் ஹை முகமது நசீர், கூடுவாஞ்சேரி பள்ளிவாசல் தலைவர் கே முகமது யூசப் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். ஆண்டு விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகள் திருக்குரான் குறித்த பேச்சு போட்டிகள் நடைபெற்றன. விழாவில் மசூதி முக்கிய நிர்வாகிகள் அன்வர் பாஷா, அலி உசேன், அகமது பாஷா, கே ஹைதர் அலி, முஸ்தபா, அப்துல்லா, PDS நூருல்லா, கமிட்டி உறுப்பினர்கள், பெண்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். விழா முடிவில் அனைவருக்கும் இனிப்புகளுடன் பிரியாணி வழங்கப்பட்டது. நம்ம காஞ்சி டைம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அல் குர்ஆன் கேள்விகளில் அல்லாஹ் நம்மை ஏன் படைத்தான்? என்னை வணங்குவதற்கு அன்றி படைக்கவில்லை. முதல் முதலில் நபியானத்தையும் படைத்தும் கூடிய இறைவனை திருப்பெயரை கொண்டு அல் குர்ஆன் கேள்விகளில் அல்லாஹ் நம்மை ஏன் படைத்தான்? என்னை வணங்குவதற்கு அன்றி படைக்கவில்லை. முதல் முதலில் நபியானத்தையும் படைத்தும் கூடிய இறைவனை திருப்பெயரை கொண்டுதான். என்னை வணங்குவதற்கு அன்றி படைக்கவில்லை. முதல் முதலில் நபியானத்தையும் படைத்தும் கூடிய இறைவனை திருப்பெயரை கொண்டு அல் குர்ஆன் கேள்விகளில் அல்லாஹ் நம்மை ஏன் படைத்தான்? என்னை வணங்குவதற்கு அன்றி படைக்கவில்லை. முதல் முதலில் நபியானத்தையும் படைத்தும் கூடிய இறைவனை திருப்பெயரை கொண்டு நபியானத்தையும் படைத்தும் கூடிய இறைவனை திருப்பெயரை கொண்டு